ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் எவ்வளோ மார்க் டார்கெட் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், எக்ஸாம் லெவல் எந்த மாதிரி இருக்கும், கரண்ட் ட்ரெண்ட் என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலிடிட்டியை 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். February 14 வரை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு, ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமில் 1 வீக் கண்டென்ட் லேக் ஆச்சு. நம்ம மெயின்ஸ் பிஓ மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண கோர்ஸை ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணனாலையும் நம் சாருடைய 1 வீக் மேலே அவர் அவைலபிளில் 1 வீக் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக நமக்கு கண்டென்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க முடியுன்றதுனால 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ண கோர்ஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக நியூ பேட்டர்னில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்காக ஜென்ரேட் பண்ணக்கூடிய கோர்ஸ்ன்றதுனால 1 by 1 தான் வரும். ஸோ நீங்கள் வர அப்பப்போ படிச்சுக்கோங்க. சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆர்பிஐ அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாம் லெவலை பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸியிலேருந்து மாட்ரேட் லெவலில் இருக்கும், ஓகேங்களா? மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். 2022 டைமில் 23 அந்த 22 அதுக்கு முன்னாடி டைமில் மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம நபா டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டு கூட சொல்லும்போது சில பேர் சொல்லியிருந்தீங்க அது வந்து கஷ்டமாக கேட்டாங்க போன டைம் அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் வந்தபோது ஆர்பிஐ அசிஸ்டண்ட் கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த டைமில் ஈஸியாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு 90+% இது ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி பர்சன்டைல் சேஞ்ச் ஆகுது. 95% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப 95 98 கூட 90 அப்படிங்கிறது முக்கியம். இது ஓவரால் நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலும் இந்தியா லெவலில் தானே வரும். அதனால் 90% எடுத்துக்கோங்க. எவ்வளோ மார்க் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூடில் நீங்கள் ஒரு 32+, ரீசனிங் ஆப்டிடியூடில் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கணும். இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு 32. ஸோ உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் செக்ஷனில் 28, 3 மார்க் 5 மார்க் வர 25லேருந்து 28. இங்கிலீஷ் செக்ஷனில் 25லேருந்து 28 வரை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 3 மார்க், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லிபரல் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஆப்டிடியூடில் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் 3 கொஷின் வரை ஸ்கிப் பண்ணலாம். இங்கிலீஷில் 3 to 5. அப்போது 92ல் இருந்து 95 ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுடைய ரெக்வயர்டு ஸ்கோர் அட்டெம்ப்ட், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வரக்கூடிய ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருந்தால் 95 ரேஞ்ச் வரை அட்டன் பண்ணுங்கள். கஷ்டமாக இருந்தால் ஒரு 90+ அட்டன் பண்ணுங்கள். டிஃபிகல்ட் ஒரு வேளை பேப்பர் மாட்ரேட்டாக இருக்குது உங்கள் ஷிஃப்ட்டில் அப்படின்னா ஒரு 90+ ஆச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டார்கெட் பண்ணுங்கள், ஸ்கோர் கிடையாது. இதெல்லாம் அட்டெம்ப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரை அக்யூரேட்டாக அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அட்டெம்ப்டை கூட்டணும், அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்கணுன்ட்டு தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதே ஒரு ஹேபிட் ஆகிடும். உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவே ஆகாது. தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ட்ரை கூட பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக ஆப்டிடியூட் செக்ஷனில் நீங்கள் தெரியாத டாப்பிக்கெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு போகணும். எதுவுமே இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் கிராமர் தெரியலையோ இல்லை ரீடிங் இல்லையா எது இல்லையோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய டைமில். ஏன்னா மார்க் நமக்கு கண்டிப்பாக இதில் அதிகமாக தான் தேவைப்படுது. அண்ட் நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். AK15 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இஎம்ஐயில் கூட நீங்கள் நம்ம கோர்ஸ் வாங்கிக்கலாம். அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கோல்டு இருக்கிறதுனால 1 or 2 days என்னால் லாங் ஃபார்மேட் வீடியோ கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.